கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி இறக்கைகளை ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி இறக்கைகளை ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? நிச்சயமாக கரூர் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில், குறிப்பாக முக்கிய தேசிய நெடுஞ்சாலை என்பதால் காற்றாலை அமைப்பதற்காக விசிறிகள் மற்றும் அதற்கு தேவையான பொருட்களை லாரிகள் மூலமாக இரவு பகல் என்று பாராமல் ஏற்றி செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை சென்னையிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு காற்றாலை அமைப்பதற்காக விசிறி இறக்கைகளை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்த போது கரூர் மாவட்டம் பெத்தங்கோட்டை பிரிவு பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தாழ்வான சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக சிறிது காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் 4 மணி நேரத்திற்கு மேலாக 2 கிரேன் வாகனங்கள் உதவியுடன் விசிறிகள் மற்றும் லாரிகளை மீட்கும் பணியில் காற்றாலை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதிகாலை நேரத்தில் காற்றாலை வாகனம் இயக்குவதால் பல்வேறு போக்குவரத்து பாதிப்புகள், விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் காற்றாலை வாகன நிர்வாகத்தினர் இயக்கியதால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்பட்டு தற்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் போலீசார் ஒரு வழி பாதையாக மாற்றியும் சில வாகனங்களை மாற்று வழியில் திருப்பிவிட்டு வருகின்றனர். கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.